இல்லை இந்த மிரர் வந்து யூனிவர்சல் மிரர் தான். ஸோ அதோட த்ரெட்டு வந்து அவங்க வந்து அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பைக்கில் வேணால் நீங்கள் வந்து இந்த மிரர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும் லுக் வைஸு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட சின்ன கவுண்டர், சரிங்களா? ஸோ இந்த சின்ன கவுண்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன வண்டி, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளது பெரிய கவுண்டர் நம்ம ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் எக்ஸு, சரிங்களா? இப்போ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு மாடிஃபிகேஷன் நிறைய வீடியோஸ்லாம் அப்கமிங் வரும், இல்லைனா இதுக்கு அடுத்தது கூட நான் ஒன்று போடுவேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய நம்ம ஒரு டியோ புள்ளைங்களே சொல்லலாம். டியோ புள்ளைங்க மீன்ஸ் எப்படி சொல்லணும்னா ரேஷ் டிரைவ் பண்ணுறது. ஸோ அந்த விதத்தில் சொல்லலை, பைக் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற விதத்தில் நான் சொன்னேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இதோட ஆக்சசரிஸ், இன்னொரு மேஜரான ஆக்சசரிஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆக்சசரிஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வாங்கினோடனே வந்து கைட்டி தூர போட்டுருவாங்க. ஸோ அந்த மிரர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ எல்லாருமே வந்து மிரர் வந்து உங்கள் பைக்கில் வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட்டில் எடுப்பீங்க, திடீர்னு லெஃப்ட் எடுப்பீங்க, பின்னாடி என்ன வெஹிக்கிள் வருதா அதை பார்த்துட்டு எடுக்கணும். ஸோ நீங்கள் வீட்டே இருக்கீங்க, திடீர்னு லெஃப்ட் எடுத்துட்டு பின்னாடி ஒரு வண்டி வரும். ஸோ அவங்க வந்து உங்களை கிராஷ் பண்ணலாம். ஸோ அதுமாரி நிறைய ஆபத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்தீங்கன்னா மிரர்லாம் வச்சு வந்து ஓட்டுங்க. அதுதான் வந்து சேஃப்டி, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த பைக்கோட ஒரு ஃபேன்சி மிரர் வந்து இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் இதோட லுக்கு எல்லாம் எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்க முடியாது. நம்ம வீடியோவை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப பேசணும் வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காசு வந்து இப்போ இந்த கோசோ மிரர். ஸோ இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா சைடு அந்த சைடெலாம் வந்து டியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மிரர் பற்றி தெளிவாக தமிழில் வந்து யாரும் பண்ணலை. ஸோ நானும் நிறையா நம்ம சின்ராஸ்க்கு வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தேட சொல்ல நிறைய தமிழில் வந்து எதுவும் வீடியோ இல்லை. சரி, எப்படியோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எல்லாமே, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். காசு வந்து இப்போ 2 மிரர் இங்கே இருக்குது, அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டு. ஸோ ஓகே, அட்டை பாக்ஸ் ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது காசு. என்ன விஷயம்னா, நான் லாஸ்ட் டைம் வந்து ஆன்லைன்லேயே வாங்கியிருந்தேன் காசு, இதே சேம் மிரரு. பட் ஆனால் அதில் என்ன ஆச்சுன்னா இந்த போல்டு வரல. ஸோ இந்த போல்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 போல்டு வரும். ஸோ இதுதான் வந்து சின்ன போல்டு, இது எல்லாமே வந்து பெரிய சைஸ் போல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இது எல்லாமே வந்து பெரிய சைஸ் போல்டு, இது சின்ன சைஸ் போல்டு. இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சின்ன சைஸ் போல்டு. ஸோ இந்த போல்டு தான் வந்து நம்ம டியோக்கு வரும், சரிங்களா? இது நான் கைட்டி வேணால் காட்டுறேன். ஸோ இது நான் ஆல்ரெடி டைட் பண்ணிட்டனால அது வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சைஸ் போல்டு தான் வந்து நமக்கு டியோக்கு வரும். ஸோ இந்த போல்டு தான் இருக்கணும். நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ண சொல்ல இந்த போல்டு வந்து வரல, சரிங்களா? ஸோ இந்த போல்டு தான் வந்தது. இந்த போல்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வண்டிக்கெலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோண்டா, இந்த ஆக்டிவா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்ப்ளெண்டர், ஸோ அந்தமாரி பெரிய பைக்கெலாம் வந்து இந்தமாரி த்ரெட் வந்து இதோட த்ரெட் வந்து திக்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த த்ரெட்டு பாருங்கள் சின்னதாக இருக்குது, இது வந்து பெருசாக இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த மிரர் வாங்க சொல்லி வாங்கினா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க. சப்போஸ் நீங்கள் வாங்குற இடத்துல இந்த போல்டு இல்லைனா மிரரே வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்துருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போல்டு வந்து நீங்கள் ஆட்டோமொபைல் ஷாப்பில் எந்த ஷாப்லையுமே கிடைக்காது. இன்க்ளூட் புதுப்பேட்டையிலே இந்த போல்டு வந்து கிடைக்கல. நான் நிறையா வந்து தேடி அலைஞ்சி அதுக்கப்புறம் திருப்பி இந்த மிரர் வாங்க சொல்லி இந்த போல்டு சேர்த்து இருந்தால் மட்டும்தான் வாங்கினேன். ஸோ அதேமாரி இந்த பாயிண்ட் வந்து முக்கியம் நோட் பண்ணுங்க गाइस. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த 3 போல்ட் நமக்கு தேவைப்படாது. இருந்தாலுமே வந்து நம்ம வீட்டில் சேஃபாக வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம வேறனா மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தூக்கி மட்டும் போட்டுறாதீங்க, சரிங்களா? गाइस வந்து இப்போ இந்த மிரர் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது மிரர் எடுத்துகிட்டு இந்த இதை வந்து இதில் போட்டு டைட். இது வந்து சின்ன சைஸ் போல்டு, சரிங்களா? இது வந்து நீங்கள் டைட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் பண்ணணும்.
ஃபஸ்ட் ஸ்டெப் போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பேனர் வந்து தேவைப்படுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12-13 ஸ்பேனர் வந்து தேவைப்படுது. ஸோ இது வந்து 13ஆவது அந்த சைஸ் வந்து இது வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டைட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஒரு டைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதுவும் வந்து நம்ம டைட் பண்ணுறோம். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பைக்கில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மிரர் எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து ரைட் சைடு வந்து மாட்டியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு வந்து மாட்டலாம். அதே சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா காய்ஸ்? வந்து இப்போ மிரர் வந்து இப்போ சில பேர் வந்து கைட்டி வச்சுருப்பீங்க. ஸோ மிரர் போடாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்தமாரி கேப் வந்து மார்க்கெட்டில் விற்கிது. ஸோ இந்த கேப்பை வந்து போட்டு வச்சிங்கன்னா வண்டி வந்து இன்னும் லுக்காக இருக்கும். நீங்கள் சப்போஸ் மிரர் யூஸ் பண்ணலை அப்படின்னீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம மிரர் யூஸ் பண்ணனால இந்த கேப்பை கைட்டி பத்திரமா வைக்கிறோம். ஸோ இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் கூட இந்த மிரர் வந்து வேணாம் அப்படி கைட்டி வைக்கிறதா கூட இந்த கேப்பை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர். அங்கே என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே தான். ஜஸ்ட்டு ஒரு போட்டு ரொட்டேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது ஆக்சுவலாக வந்து இப்படி ரொட்டேட் ஃபுல்லாகவே அட்ஜஸ்டபிள் தான். வேணா அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் இப்படி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுமாரி டில் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா 2 மிரரும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓட்டுன்னு போக சொல்ல உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்கும். அதே வயசில் வந்து உங்களுக்கு லுக்காகவும் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்களே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கடையில் தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் வந்து மிரர் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மிரரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்டபிள் மிரர். ஸோ அட்ஜஸ்டபிள்னா எப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ வந்து இப்போ இந்த மிரர் வந்து இப்படி இருக்குது, வேணான்னா கூட நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சு யாரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலுமே இப்படி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு இப்படி வேணாம்னா ஜஸ்ட் இப்படி. ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்டின்னு போனீங்கன்னா எல்லாருமே உங்களே பார்ப்பாங்க, என்னன்னா இது வண்டி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வச்சு ஓட்டின்னு போங்க, எப்படி இருக்கும் பாருங்கள், செமையாக இருக்கா. ஸோ இப்படி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ கைஸ், ஸோ உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு இந்த மிரர் வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபிள். ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து இப்படி வேணால் இப்படி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு இந்த மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க கொஞ்சம் வெளியே இருக்கும். ஸோ விசிபிலிட்டி வைஸ் வந்து எல்லாம் அட்ஜஸ்டபிள்னால உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிரர்ஸ்லாம் வந்து விசிபிலிட்டி தெரியுமான்னு கேட்பாங்க. ஸோ விசிபிலிட்டிலாம் தெரியும் 100%. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். கைஸ் வந்து இப்போ இன்ட்ரோவில் நான் சொல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து மிரர் இருந்திருக்காது. இப்போ வந்து நம்ம மிரர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லுக் வந்து எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 200-300 ரேஞ்ச் வரும். அதுதான் அதிகம் பிரச்சனை, 300 தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஷாப்புக்கும் வந்து மாறும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஷாப்பில் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 ருபீஸ்க்கு வந்து இந்த மிரர் வந்து நம்ம வாங்கியிருந்தேன். ஸோ பைக்கில் வந்து போட்டும் பார்த்தேன், நல்லாவே இருக்குது லுக்கு. ஸோ இன்கேஸ் நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பைக்கு வந்து ரன்னிங்கில் போக சொல்ல என்ன வைப்ரேஷன் வருதா, இல்லை விசிபிலிட்டி கிளியராக தெரியுதா அப்படிலாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். சரிங்களா? அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா நம்புறேன். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததா. ஸோ இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காகவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பைக்குன்னு இல்லை, ஸ்கூட்டின்னு இல்லை, எந்த பைக்கில் வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க, ப்ரோ இது வந்து ஸ்கூட்டிக்கு தான் போட முடியுமா அப்படி இப்படின்னு கேட்பீங்க. இல்லை, இந்த மிரர் வந்து யூனிவர்சல் மிரர் தான். ஸோ அதோட த்ரெட்டும் வந்து அவங்க வந்து அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பைக்கில் வேணால் நீங்கள் வந்து இந்த மிரர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும் லுக் வைஸ். ஸோ இதான் காய்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். See you guys in next video. Bye guys.